அண்மை செய்தி. சென்னை விமான நிலையத்தில் 3.3 கோடி தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். பூபாலன், விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசி. இலங்கையிலிருந்து சென்னை வரும் தனியார் பயணிகள் விமானமான ஸ்பைஸ்ஜெட் விமானத்தில் பெருமளவு தங்கம் கடத்தி கொண்டு வரப்படுவதாக, அந்த தங்கத்தை சுங்கத்துறை சோதனைகள் இல்லாமல் வெளியே எடுத்து செல்வதற்கு அந்த தனியார் விமான நிறுவன பிக்கப் வாகனத்தை இயக்குனரான டிரைவர் துணையுடன் இது நடக்க இருப்பதாகவும் சென்னை தியாகராய நகரில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வு துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வு துறை தனிப்படை அதிகாரிகள் இன்று அதிகாலை சென்னை விமான நிலையத்தில் வந்தனர். சென்னை விமான நிலையத்தில் சிஎஸ்எஃப் PCAS எனப்படும் விமான பாதுகாப்பு அதிகாரிகளிடம் சிறப்பு அனுமதி பெற்று விமான நிலைய ஓடுபாதைக்கு சென்று காத்திருந்தனர். மேலும் இந்த மத்திய வருவாய் புலனாய்வு துறை தனிப்படை அதிகாரிகள் அனைவரும் சாதாரண உடையில் இருந்ததால் விமான நிலையத்தில் அவர்கள் மீது யாருக்கும் சந்தேகம் ஏற்படவில்லை. இந்த நிலையில் அந்த தனியார் பயணிகள் விமானம் இன்று செவ்வாய்க்கிழமையான இன்று அதிகாலை 4:20 மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையம் பகுதிக்கு வந்த தரையிறங்கிய ஏரோ பிரிட்ஜ் மூலம் விமான நிலையத்தில் இருந்து வெளியேறி குடியுரிமை சோதனை பிரிவுக்கு வந்தனர். அந்த விமானத்தில் வந்த பயணிகள் உடைமைகள் விமானத்தில் இருந்து கன்வேயர் பெல்ட்டுகள் மூலம் விமான நிறுவனத்தின் பிக்கப் வாகனத்திற்கு வந்து கொண்டிருந்தது. அந்த பிக்கப் வாகனத்தை இயக்கும் டிரைவர் ராஜ்குமார், 35 வயதான இவர், அதில் 2 பயணிகளின் சிறிய பைகளை மட்டும் எடுத்து பிக்கப் வாகனத்தில் டிரைவர் கொண்டு போய் வைத்தார். இதை ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருந்த மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அதிரடியாக விரைந்து சென்று செயல்பட்டனர். மேலும் பிக்கப் வாகனத்தில் ஏறி டிரைவர் மறைத்து வைத்த 2 பைகளையும் எடுத்து சோதித்தனர். அதனுள் தங்க கட்டிகள் மற்றும் தங்க பேஸ்டுகள் இருந்ததை கண்டுபிடித்தனர். 2 பைகளிலும் சுமார் 5.5 கிலோ தங்கம் இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பானது 3.3 கோடி இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தங்க கட்டிகள் பேஸ்டுகள் மூலம் தனியார் பிக்கப் வாகனங்கள் டிரைவர் ராஜ்குமார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவரை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த விமானத்தில் இலங்கையை சேர்ந்த முகமது அக்ரம், 30 வயதான இவர், முகமது வாசிம் ஆகிய 2 பயணிகள் இந்த தங்க கட்டிகளை கடத்தி வந்தது தெரியவந்தது. அவர்கள் சர்வதேச விமான நிலையத்தில் குடியுரிமை சோதனை மற்றும் சுங்க சோதனை பிரிவுகளில் சோதனைக்காக நிற்பதாகவும் கூறினார்கள். மேலும் இந்த தங்கத்தை ராஜ்குமார் சுங்க சோதனை இல்லாமல் வெளியே எடுத்துச் சென்று விமான நிலையத்திற்கு வெளியில் வைத்து அவர்களிடம் இருந்து தங்க கட்டிகளை ஒப்படைக்க இருந்ததும் தெரிய வந்தது. உடனடியாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அதிரடியாக செயல்பட்டு விமான நிலையத்திற்குள் குடியுரிமை சோதனை முடித்துவிட்டு சுங்க சோதனைக்காக தரைத்தளத்தில் இருந்து காத்து கொண்டிருந்த முகமது அக்ரம், முகமது வாசிம் ஆகிய இருவரையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அதன் பின்பு மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் 3 பேரையும் சென்னை தீநகரில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்று மேலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது சென்னையை சேர்ந்த ரிபியூஸ்தீன் என்ற பிரபல கடத்தல் கும்பல் தலைவன் ஏர்போர்ட்டில் இருந்து கடத்தல் தங்கம் இலங்கையில் இருந்து சென்னைக்கு வந்தது தெரிய வந்தது. மேலும் இலங்கையை சென்று கடத்தல் ஆசாமிக்கு இருவரும் இந்த கடத்தல் தங்கத்தை கொண்டு சென்று ரிபியூஸிடம் கொடுத்து இருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் பிற்பகல் கடத்தல் கும்பல் தலைவன் ரிபியூசினை சென்னையில் வைத்து கைது செய்தனர். மேலும் கடத்தல் கும்பல் தலைவன் ரிபியூசின் 4 மாதத்திற்கு முன்பு கடத்தல் வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. 2 மாதங்களுக்கு முன்புதான் ஜாமீனில் வெளியில் வந்ததும் மீண்டும் இதேபோல் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டு இருப்பதும் தெரிய வந்திருப்பது. விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.